ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி. கோடை காலம் வந்தாச்சு. சூரிய பகவான் அவங்களோட முழு பவரையும் காமிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த நேரத்தில் நாம் நம்மளோட சாப்பாடு முறைகளை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கிட்டோன்னா நம்ம உடம்பை முழு ஆரோக்கியத்தோட பேணி காக்கலாம். அப்படி எனக்கு தெரிஞ்ச சில ஹெல்த்தியான, எல்லாரும் எளிதில் செய்யக்கூடிய ஈஸியான ரெசிபிஸை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹெல்த்தியான ரெசிபீஸில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வெள்ளை சோளத்தை வச்சு ஒரு இட்லி. இட்லியை பார்க்குறதுக்கு நம்ம செய்கிற இட்லி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். முழுசாகவே இந்த சோளத்தை யூஸ் பண்ணியே நம்ம இட்லி செய்யலாம். பழைய காலத்துலலாம் அப்படி தான் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க நம்ம முன்னோர்களெல்லாம். ஆனால் இன்றைக்கி நான் பாதி பங்கு அரிசியும் பாதி பங்கு இந்த வெள்ளை சோளத்தையும் கலந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 கிளாஸ் இந்த சோளத்தை எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். எப்போவுமே நார்மலாக நம்ம இட்லிக்கு சேர்க்குற அதே அளவு தான் 4:1ங்கிற அடிப்படையில் உளுந்தும் சேர்த்துருக்கேன். இந்த அரிசியும் சோளத்தையும் ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ நல்லா சாஃப்டாக ஆட்டி எடுத்திங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இந்த கோடை காலத்தில் இந்த மாவு 6 மணி நேரத்துலேயே புளிச்சிரும். எனக்கு காலையில் 5 மணிக்கு பார்க்கும்போதுல இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எடுத்து வச்சேன். இந்த இட்லி பார்க்குறதுக்கு நம்ம நார்மலாக அரிசியும் உளுந்து யூஸ் பண்ணிட்டு செய்கிற இட்லி மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக தெரியும். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த சோளத்தை அப்படியே வேக வச்சு கொடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி இட்லியா இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமாக செஞ்சு கொடுக்கும் போதுல அவங்கள அறியாமையே சாதாரண இட்லி நினச்சிட்டே சாப்பிட்ருவாங்க. இப்படி ஹெல்த்தியான சில ஐட்டங்களை பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைச்சு செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகள் படி இந்த இட்லியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கும் பிடிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோள இட்லி காட்டின அந்த மாவை வச்சு சோள பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் தேவையான அளவு அந்த சோள இட்லி மாவை எடுத்து அது கூட கொஞ்சம் பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டனா கேரட் கூட போட்டுக்கலாம். அதே சமயத்தில் கொஞ்சோண்டு எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கூட தாளித்து கொட்டிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி அதெல்லாம் பண்ணல. சிம்பிளான மெத்தடில் இந்த பணியாரத்தை ரெடி பண்ணுறேன். இந்த சோள பணியாரம் சோள இட்லியை விட 1 மடங்கு சுவையில் அதிகமாகவே இருக்கும். இந்த மாவு ஏற்கனவே நல்லா புளிச்சிருக்கிறதுனால இதில் நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மாவே நல்லா புசு புசுன்னு பணியாரம் ரொம்ப அழகாக சாஃப்டாக உள்ள லேயராக அழகாக வரும். உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பார்ப்பீங்க. அதே போல் இந்த பணியாரத்தை தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்ல எண்ணெய் இந்த 2 யூஸ் பண்ணி செஞ்சால் சுவையில் இன்னும் அதிகமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்கு. ஒரு சைடு வேக மோச்சிலேயே நல்லா உப்பி வந்திருக்கு. இனிமேல் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு அரிசி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு சிறுதானிய வகைகளை நம்ம சேர்த்துக்கலாம். முழுசாக சிறுதானியத்துக்கு மாற முடியலனாலும் கொஞ்சம் அரிசியை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக பாதிக்கு பாதி இந்த மாதிரி சிறுதானியங்களை போட்டு இந்த மாதிரி இட்லி பணியாரம் இல்லாமல் ஈஸியாகவே செய்யலாம். பிள்ளைங்களுக்கும் வித்தியாசம் ரொம்ப தெரியாது. ஒரு சத்துள்ள சாப்பாடை குழந்தைங்களுக்கு கொடுக்குறோங்கிற மன திருப்தியும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சோள பணியாரம் ரெடி ஆகிட்டு பாருங்கள், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக நல்லா லேயராக கிடச்சிருக்கு. இந்த பணியாரத்தை அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி டிஃபனுக்கு செய்கிறனால கூடவே ஒரு கார சட்னியும் பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு 4-5 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன், நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கார சட்னி ரொம்ப சிம்பிளாக உடனே செய்யக்கூடியது. தேங்காய் சட்னிக்கு ஆல்டராக வச்சுக்கலாம். இந்த சோள பணியாரத்துக்கு இந்த கார சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும். அதே கடாயிலேயே அதே சூடில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து வச்சுட்டேன். இந்த சோள பணியாரத்தை நான் மாவாட்டி 2ஆவது நாள் பண்ணனால எனக்கு புளிப்பு அதிகமாக இருந்தனால நான் இந்த சட்னி ரெடி பண்ணினேன். ஒருவேளை நீங்கள் ஆட்டி புதுசாக செய்கிறதா இருந்தால் இது கூட வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி கார சட்னி ரெடி பண்ணாலும் அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுத்தெடுத்த உளுந்த
மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு தேங்காய், ஒரு சின்ன துண்டு புளி, உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி மைய அரைச்ச சட்னியோட நம்ம தாளிப்பையும் சேர்த்துக்கிட்டால் இந்த சோள பணியாரத்துக்கு சைடிஷான கார சட்னி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும். இதை சட்னி இல்லாமல் கூட சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போதுல கொஞ்சம் சாஸ் வச்சு கொடுத்தா இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அன்னைக்கு காலை பொழுதை இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பொரிக்கடலை போட்டு டீ குடிக்க பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ பார்க்க போகிறது ஒரு ஈஸியான, உலகத்திலே மிகச்சிறந்த காலை உணவான பழைய கஞ்சி. பொதுவாக இதை தமிழர்களோட அமிர்தம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மனிதனோட ஆரோக்கியத்துக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கு. இந்த பழைய கஞ்சியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காம்பினேஷனில் சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் பொதுவாக சாப்பிட்றது இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி போட்டுட்டு பச்சை மிளகாய், தயிர் சேர்த்து தான் சாப்பிடுவோம். இது ஒரு எளிமையான சாப்பாடு, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் ஒரு சத்துள்ள சாப்பாடை நான் ஷேர் பண்ண முடியல. இதை ஷேர் பண்ணலைன்னா என் மனசுக்கே ஒரு திருப்தி கிடைக்காது. அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பழைய கஞ்சை நம்ம எல்லா காலத்துலேயுமே சாப்பிடலாம். முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் இந்த கோடை காலத்துலையாவது வாரத்துக்கு ஒரு 3-4 முறை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம முன்னோர்கள் இந்த சாப்பாடை தான் தினமும் காலை உணவாக எடுத்துக்கிட்டாங்க. நம்ம அந்த அளவுக்கு சேர்க்காட்டாலும் வாரத்தில் ஒரு 2-3 முறையாவது குழந்தைங்களுக்கும் கொடுத்து சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்தலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சின்ன வயசுலேருந்து என்னோடய ஃபேவரட்டான மரவள்ளிக்கிழங்கோட ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் சம்பல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மரவள்ளிக்கிழங்கோட நன்மைகளை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு அதிகமான சத்து கொண்டது இந்த கிழங்கு. இந்த கிழங்கு நம்ம தனியாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். பெரும்பாலும் நாகர்கோவில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லலாம் இதை மீன் குழம்போடு வச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். அதே மாதிரி இந்த கிழங்கு வேக வைக்கிற முறைகளுமே ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றாலும் மாறுபடும். சில பேர் தோலோட அப்படியே ஆவியில் வேக வச்சு எடுப்பாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து கற்றுக் கொடுத்தது இது போல தான். ஆனால் எங்கள் வீட்டில் மூடி கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏனோ தெரியல. ஆனால் நான் மூடி வச்சு தான் வேக வைக்கிறேன். இந்த கிழங்கை நம்ம வாங்க மோஸ்ட்டில் கவனிக்க வேண்டியது அது புது கிழங்கா இல்லை நாள்பட்ட கிழங்கான்னு மட்டும் பார்த்து வாங்கணும். புது கிழங்காக இருந்தால் நம்மளுக்கு உடனே வெந்துடும். நாள்பட்ட கிழங்குல ஒரு கசப்புத்தன்மை வரும். எவ்வளோ வேக வச்சாலும் அது வேகாது, ஒரு மாதிரி கல் போலே இருக்கும். அதை மட்டும் இந்த கிழங்கு வாங்க மோஸ்ட்டில் பார்த்து வாங்கிக்கிட்டோன்னா சுவை அப்படி இருக்கும். இந்த கிழங்குக்கு காம்பினேஷனாக செய்யக்கூடிய இந்த மாசி சம்பல் எங்கள் அம்மாவோட ஃபேவரட், எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பாதி முறி தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அதை துருவி தான் எடுத்து சேர்த்துக்கணும். இது கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு. காரத்துக்கு நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஆனால் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சொல்லுவோம்ல, அந்த இது சேர்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் மிளகாய் தூளே சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பாதி முறி லெமனையும் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா சுவை அப்படி இருக்கும். நான்வெஜ்ஜு சேர்க்காதவங்க இந்த சம்பளை இப்படி எடுத்துக்கலாம். இல்லை நான்வெஜ்ஜு சேர்த்து சாப்பிட்றவங்களா இருந்தால் மாசி கருவாடுன்னு சொல்கிற ஒரு கருவாடு இருக்குது. அந்த கருவாட்டில் செய்கிறது தான் இந்த மாசி சம்பல். இந்த மாசி சம்பல் எனக்கு அம்மா வீட்டிலேருந்து கொடுத்தது, நான் செஞ்சது கிடையாது. இதில் பெரிய வெங்காயம், மாசி கருவாடு, ரம்ப இலை இன்னும் என்னமோ போட்டு ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணுவாங்க. அப்படி இந்த மாசி சம்பளையே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச சம்பளோட சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா சூப்பரான சைடிஷான ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் சம்பல் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான கேழ்வரகு வச்சு ஒரு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புட்டு செய்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காவை துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே பவுல்லையே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி சேர்த்து பேக்கெட்டில் உள்ள ரெடிமேடாக கிடைக்கிற மாவு தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் உள்ளதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி
தண்ணி சேர்க்கும் போச்சில் கொஞ்சம் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எடையாக தெளித்து புட்டு மாவு ரெடி பண்ணுற மாதிரி நம்ம இந்த மாவை விரவி எடுத்துக்கிடலாம். இந்த புட்டு மாவு பதம் கரெக்டானு தெரிஞ்சுக்க கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு நிற்கணும். உதிர்த்தி விட்டால் அதே மாதிரி உதிரியாக வரணும். அந்த மாதிரி டெக்ஸ்டரில் நீங்கள் இந்த மாவை விரவி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான சாஃப்டான புட்டு கிடைக்கும். இப்போ புட்டுக்குள்ள கீழே கொஞ்சம் தேங்காய் பூ, அதுக்கப்புறம் மாவு, அதுக்கப்புறம் தேங்காய், அந்த மாதிரி நம்ம விருப்பம் போல் சேர்த்துட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்தால் சீக்கிரமாக இந்த புட்டு ரெடி ஆயிரும். இப்படி வேக வச்சு எடுத்த புட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றி ஏலக்காய் தூள், நாட்டு சர்க்கரை, தேங்காய் பூ எல்லாம் தூவிட்டு அப்படியே சாப்பிடலாம். இல்லை குழந்தைங்களுக்கு இன்னுமே நல்லா கொடுக்குறதா இருந்தேன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி பல்ஸ் மோடில் போட்டு கொடுத்தீங்கனாலும் எல்லாம் மிக்ஸ் ஆகி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ரோஸ் மில்க். இந்த ரோஸ் மில்கை எப்படி ரொம்ப சத்துள்ள ரோஸ் மில்காக மாற்றலாங்கிறது தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். பொதுவாக ரோஸ் மில்க் பாலோட கொஞ்சம் ரோஸ் மில்க் எசன்ஸு, சுகர் சேர்த்தாலே ரெடி ஆயிரும். ஆனால் நம்ம வீட்டில் தயாரிக்கும் போச்சில் கொஞ்சம் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுத்தா உடம்புக்கும் ஆரோக்கியம், அதே சமயத்தில் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல பாதாம் பிசினை ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். சப்ஜாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு ஐஸ் கட்டி சேர்த்துட்டு இது ரோஸ் சிரப்பு அதில் ஒரு 2 குழிக்கரண்டி நான் சேர்த்துருக்கேன். இது ரெடிமேடாக நம்மளுக்கு கடைகள்லேயே கிடைக்கிது. ஒருவேளை இந்த சிரப் இல்லைன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் நம்ம ஊற்றிட்டு தேவையான அளவு சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 2 மணி நேரம் சில் பண்ண பாலையும் நான் சேர்த்துருக்கேன். இது மிக்சியில் முதல்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு சர்வ் பண்ணக்கூடிய கப்பில் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது சும்மா ஆப்ஷனல் தான், நீங்கள் சும்மா கூட அப்படியே ஊற்றிக்கிடலாம். இதில் தேவையான அளவு பாதாம் பிசின், ஊற வச்ச சப்ஜா விதை, இதையெல்லாம் சேர்த்துட்டு இந்த ரெடி பண்ணின ரோஸ் மில்கையும் சேர்த்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணி பாருங்கள். பாலே பிடிக்காத குழந்தைங்களும் இதை விரும்பி குடிப்பாங்க. இது டேஸ்ட் இன்னும் அதிகரிக்கணும்னா ஐஸ்கிரீம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கல. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. அதே சமயத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்து அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோடு உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஷார்ட்ஸில் இணைந்திருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.